சென்னையில் 2 மணி நேரம் வெளுத்து வாங்கிய கனமழையால் முக்கிய சாலைகளில் மழைநீர் தேங்கியுள்ளது. நுங்கம்பாக்கம், வடபழனி, வள்ளுவர் கோட்டம் உள்ளிட்ட பகுதிகளில் முழங்கால் அளவிற்கு தேங்கியுள்ள மழைநீரால் வாகன ஓட்டிகள் அவதி அடைந்துள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுஷ்மாவிடம் கேட்டு வரலாம். சுஷ்மா, சுரேஷ், 2 மணி நேரமாக சென்னையில் இந்த கனமழையானது கொட்டி தீர்த்திருக்கிறது. இதனால் பாதசாரிகள், வாகன ஓட்டிகள் எந்த அளவிற்கு சிரமங்களை எதிர்கொள்கிறார்கள்? மாநகராட்சி தரப்பில் இந்த மழைநீரை அகற்றுவதற்கு ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா? விவரங்கள். வணக்கம் பிரகாஷ். கோடை வெயில் இழுத்து வாங்குற நிலையில திடீர்னு மழை பெஞ்சா எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் இருக்கும். அது மாதிரிதான் சென்னையில பாத்தீங்கன்னா கடந்த 2 மணி நேரமாகவே மழை வெளுத்து வாங்குது அப்படின்னே சொல்லலாம். அப்போ இந்த ஹீட் எல்லாம் தணிச்சு குளுமையா இருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் சந்தோஷம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த டிராபிக் அப்படின்றது மெயினா பார்த்தே ஆகணும். அந்த டிராபிக் எப்பயுமே வந்துட்டு முக்கியமா சொல்லக்கூடிய இந்த வடபழனில இருந்து, அதாவது இந்த சாலிகிராமம் த்ரூ வடபழனில இருந்து அடுத்து வள்ளுவர் கோட்டம், கோடம்பாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெமினி பிரிட்ஜ், அப்புறம் 1000 லைட், இந்த வழியில ஃபுல்லாவே வந்து பயங்கரமான டிராபிக். கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா பஸ்ல ஏறுற மக்கள் வந்து 1 மணி நேரத்துக்கு மேலாகவே ஒரே இடத்துல இருந்த இதெல்லாம் நடந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது ஒட்டுமொத்தமாவே இந்த சென்னையை சுத்தி உள்ள இடங்கள், அதாவது மெயினான இடங்கள்ல மெட்ரோ பணிகளும் நடக்கிறதுனாலே மிகப்பெரிய சிரமத்துக்குள்ளாக தான் இந்த சாலைகள் இருக்கிறதுனால கடும் அவதிகளாக தான் இருக்குது மக்களுக்கு. இது மட்டும் இல்லாம சென்னை, நீங்க கேட்டபடி சென்னை மாநகராட்சி தரப்புல தண்ணீரை அகற்றும் பணிகள் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பான முறையில ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி பயங்கரமான மழை பெஞ்சிட்டு இருக்கும் பொழுது முழங்கால் அளவுக்கு தண்ணீர் தேங்கி இருந்தாலும் கூட தற்போது அந்த மழையானது குறைவாக இருக்கிறதுனால அந்த அந்த வடபழனி, கோடம்பாக்கம் உள்ளிட்ட சாலைகள்ல தேங்கிய நீரை மாநகராட்சி தரப்புல எடுத்தனால கொஞ்சம் ஓரளவுக்கு தண்ணி இல்லாம பொதுமக்களும் போக்குவரத்துல செல்றவங்களுக்கும் பாதசாரிகளுக்கும் அந்த வழியாக செல்றதுக்கு ரொம்ப ஈஸியாவும் இருக்கு. இன்னும் இந்த கோடை காலத்துல உள்ள பெய்யுற மழை அதாவது இந்த வெக்கையை தணிச்சு குளுமையை ஏற்படுத்தினாலும் இந்த போக்குவரத்து தான் கடினமாக இருக்கிறது பிரகாஷ்.